அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடிகை நேரம், அதாவது ஒரு நாளிகை 4 நிமிடங்கள் மட்டும் இருந்தாலே மோட்சம் கிடைக்கும். அத்தனைய பெருமை உடைய கடிகாசலம் என்று அழைக்கப்படும் கோவில் எங்கிருக்கிறது தெரியுமா? ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் கொண்டபாளையத்தில் 108 திவ்ய வைணவ தலங்களில் ஒன்றாக சோளிங்கர் லட்சுமி நாராயண சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது. ஆலயமானது பராங்குச சோழன் 3ஆம் நூற்றாண்டில் கட்டிய கோவிலாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஒரு கடிகை நேரம், அதாவது ஒரு நாளிகை 4 நிமிடம் மட்டும் இருந்தாலே மோட்சம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அத்தனை பெருமை உடைய கடிகாசலம் என்று அழைக்கப்படும் சோளிங்கர் ஆகும். ஆலயமானது 750 அடி உயரத்தில் 1305 படிக்கட்டுகளுடன் கடிகாச்சலம் என்னும் ஒரே மலை குன்றின் மீது 2000 அடி நீளம் 150 அடி அகலத்தில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறதாகும். அதே போல லட்சுமி நரசிம்மர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இவருடன் அமிர்தவல்லி தாயாரும் அருளாசி வழங்குகிறார் என்றும் சொல்லலாம். வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் 2 சுற்றுக்களை கொண்டுள்ள அழகிய கோவில் இதுவென்றும் சொல்லலாம். பெருமாள் கோவில்களில் மூலவரின் கருவறையிலேயே உற்சவ திருமேனிகளையும் வீட்டிருக்க செய்வார்கள். ஆனால் சோளிங்கரில் மட்டுமே நரசிம்மர் கிழக்கு நோக்கியபடி சிம்மாக்குருதி விமானத்துடன் கூடிய கருவறையில் வீட்டிருக்கிறார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இங்கு சங்கு சக்கரதாரியாக 4 கரங்களுடன் 2 கால்களையும் யோகாசனத்தில் மடித்து அமர்ந்தபடி யோக படைப்புடன் லட்சுமி நரசிம்மர் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். போல விஸ்வாமித்திரர் ஒரு கடிகை நேரம் இந்த மலையில் இருந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டமும் பெற்றதாகவும் வரலாறுகள் சொல்லுகின்றன. அதே போல பக்தன் பிரகலாதனுக்கு காட்சி தந்த நரசிம்ம அவதார திருக்கோலத்தை தங்களுக்கும் கண்டு ஆனந்தமடைய வேண்டும் என வசிஷ்டர், காசியப்பர், அதர்சி, ஜன்மதக்னி, கௌதமர், பரத்வாஜர் ஆகிய சீடர்களோடு விஸ்வாமித்திரர் இந்த தலத்தில் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. போல கடிகாசலத்தில் தவம் மேற்கொண்டிருந்த சப்த ரிஷிகளுக்கு காலன், கேயன் என்று 2 அரக்கர்கள் தொல்லை கொடுத்து வந்தனராம். அவர்களை வதம் செய்வதற்காக ஆஞ்சநேயர் எம்பெருமானின் சங்கு சக்கரங்களையும் வேண்டி பெற்று அவற்றின் துணையோடு அரக்கர்களை அழித்தார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் மகரிஷிகள் 7 பேரின் தவத்தினை மெச்சிய திருமாலும் திரு கடிகைக்கு எழுந்தருளி நரசிம்ம மூர்த்தியாக காட்சியளித்தார் என்றும் சொல்லலாம். ஆஞ்சநேயரும் நரசிம்ம அவதார காட்சியை கண்ட ஆனந்தத்தோடு சங்கு சக்கரத்தோடு பெரிய மலைக்கு எதிரில் யோக ஆஞ்சநேயராக அமர்ந்து விட்டார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இந்த மலையின் அருகே எதிர் திசையில் 350 அடி உயரத்தில் 406 படிக்கட்டுகள் கொண்ட சிறிய மலையின் மீது ஆஞ்சநேயர் தியானம் செய்த நிலையில் அமர்ந்தபடி பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார் என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் இந்த ஆஞ்சநேயருக்கு 4 திருக்கரங்கள் உள்ளன. ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், மற்ற 2 கைகளில் ஜபமாலையும் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஆண்டு முழுவதும் கண்மூடிய நிலையின் தானத்தில் இருக்கும் லட்சுமி நாராயணர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்தே பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் என்றும் சொல்லலாம். உற்சவர் பக்த் கோஷித பெருமாள், சுதாவல்லி, அமிர்தவல்லி என்னும் 2 தேவியருடன் மலை அடிவாரத்திலிருந்தே 2 கிலோமீட்டர் தொலைவில் தனி கோவில் கொண்டுள்ளார் என்றும் சொல்லலாம். அங்கு அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார். அதே போல அமிர்த தீர்த்தம் ஆகியவை பக்தோஷிதா பெருமாள் கோவிலின் அருகில் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம். போல பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய பிறகு மலையின் மீது அமர்ந்து அருள் பாலிக்கும் யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரும் வணங்கினால் நோய்கள் நீங்க பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. போல இங்கு காஞ்சிபுரம் வரதராஜ பிரமோட்சத்தின் 3ஆம் நாள் பெருமாள் கருண வாகனத்தில் சோளிங்கர் தக்கான் குளத்திற்கு எழுந்தருளுகிறார் என்றும் சொல்லலாம். இந்த குளத்தில் நீராடினால் பிரம்ம தோஷம் கூட நீங்கும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது.
காஞ்சிபுரத்திற்கும் திருவேங்கடமலைக்கும் இடையில் சோளிங்கர் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். மிகச்சிறந்த பிரார்த்தனை தலமாகும். மன அமைதி தரும் அற்புத பூமியாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மலையில் உள்ள மூலிகை மரங்களால் இரத்த கொதிப்பு, இதய நோய் முதலான பக்தர்களின் பிரச்சனைகள் விரைவில் குணமாகும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இங்குள்ள திருக்குளத்திற்கு அனுமர் தீர்த்தம் என்ற திருநாமமும் இருக்கிறது. அதே போல ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு சோளிங்கரை தவிர மற்ற இடங்களிலும் கோவில்கள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம். ஆனால் யோக ஆஞ்சநேயருக்கு இங்கு மட்டுமே கோவில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அவர் இங்கு யோக மூர்த்தியாக மட்டுமல்லாமல் அஹிம்சை மார்க்கத்தை நிலைநாட்டுவரும் ஆவார் என்றும் சொல்லலாம். அதே போல பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீமந்தநாத முனிகள், திருக்கட்சி நம்பிகள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் ஆகியோர் இங்கு வந்து நரசிம்மரை தரிசனம் செய்திருக்கிறார்களாம். அதே போல சோளிங்கர் லட்சுமி நரசிம்மரை வணங்கினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல திருமண தடையானது நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அனைத்தும் விலகி லாபம் பெருகும் என்றும் சொல்லலாம். புதிதாக நில வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருந்தாலும் சரி, வீடு கட்ட ஆசைப்படுபவராக இருந்தாலும் சரி, கோவில் மலைப்பாதைக்கு அருகில் வழிநெடுக கற்களை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கோபுரம் போல் கட்டிக்கொண்டே போனால் விரைவில் நினைத்தது நிறைவேறும் என்றும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. அதே போல இங்கே உள்ள நரசிம்ம குளத்தில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷம் முதலான சகல தோஷங்களும் நீங்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லை இங்கு தானம் தர்மம் செய்வது கையில் செய்வதற்கு சமமானது என்றும் சொல்லப்படுகிறது. போல இங்கு கல்கண்டு படைத்தல், வெல்லம் படைத்தல், வாழைப்பழம் தருதல், நரசிம்மருக்கும் தாயாருக்கும் வேஷ்டி புடவைகள் சாத்துதல், அது மட்டுமில்லாமல் தயிர் சாதம் செய்து பிரசாதமாக வழங்குதல் என வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம். அந்த நாளில் திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை செய்வது விசேஷமானதாகும். சோளிங்கரில் முதலில் நரசிம்மரை தரிசித்து விட்டு பின்பு ஆஞ்சநேயரை தரிசிப்பது வழக்கமாகும். அதே போல இங்கு இருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீ சால கிராம மாலை அணிந்துள்ளார். இவரது வடிவத்தை சிவ வடிவம் என்றும் சொல்லலாம். இந்த தலத்து பெருமாள் ஒரே கல்லாலான மலை மீது அருள்பார்க்கும் தன்னை 1500 படிகள் ஏறி வந்து தரிசித்தாலே பலன் தந்து விடுவார் என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது. போல திருக்கடிகை மலை ஏற வழிபட இயலாதவர்கள் ஒரு நாளிகை நேரம் திருக்கடிகையை மனதில் நினைத்து சிந்தித்தாலே மோட்சம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் வியாழக்கிழமைகளில் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி நரசிம்மர் சுவாமியை துதிப்பதால் வேண்டியதெல்லாம் பெறலாம் என்றும் சொல்லலாம். கோவில்களில் வந்து நீராடிய பிறகு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக பித்ரு தோஷம் நீங்கும் என்றும் சொல்லலாம். அதேபோல இந்த ஆலயத்தில் தினமும் காலை 8:30 மணி முதல் மாலை 6 மணி வரை கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த நேரத்தில் தான் கோவில் நடை திறந்திருக்கும். அதே போல முதலில் விஸ்வரூபம், நித்தியப்படி முதற்காலம், இரண்டாம் காலம், அதற்கு பிறகு அரவணை ஆகிய முறைகளில் பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவ பூஜைகளும் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம். இந்த கோவிலானது சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், திருத்தணியில் இருந்து 27 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். கோவில் ஒரு மலையின் மீது அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு செல்ல 1305 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். போல இந்த தலத்தின் தவ முனிவர்களான அத்ரி, காசியப்பர், வசிஷ்டர், ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் என்னும் சப்த ரிஷிகளும் இந்த தலத்தில் தவமிருந்து பெருமாள் நரசிம்மரை அவதாரத்தை காண ஆசைப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் அனுமனும் ஸ்ரீராம அவதாரம் முடிந்து ஸ்ரீராமன் வைகுண்டத்திற்கு செல்லும்போது தானும் உடன் வருவதாக கூறியதால் அவரும் இந்த தலத்தில் வந்து தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இவருடன் அமிர்தவல்லி தாயாரும் அருளாசி வழங்கி வருகிறார் என்றும் சொல்லலாம். வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் 2 திருச்சுற்றுக்கள் கொண்டுள்ள அழகிய கோவில் என்றும் சொல்லப்படுகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.